ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொங்கல் ஸ்பெஷல் 6 விதமான ரெசிபிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எல்லாமே சட்டுன்னு செய்யக்கூடியது, அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபிஸ்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசியை தண்ணி ஊற்றி 2லிருந்து 3 வாட்டி போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பால் தான் இன்றைக்கி அரிசி அளந்து எடுத்திருக்கேன். இதோட அளவு 200 கிராம் இருக்கும். நம்ம அரிசியை எந்த கப்பால் அளந்து எடுக்கிறோமோ மற்ற பொருளையும் அந்த கப்பாலே அளந்து போட்டுக்கணும். இப்போ நான் இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3 கப் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் பால் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப் தண்ணிக்கு பதிலாக 4 கப் பால் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நெய் சேர்க்கறதுனால பொங்கலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம மூடிக்கலாம். பாருங்கள், இப்போ கொதிச்சு வருது. இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ 4 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம நார்மல் சக்கரை பொங்கலுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்ப்போம். ஆனால் இந்த பால் பொங்கலுக்கு பாசிப்பருப்புலாம் தேவை கிடையாது. இப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம 4 விசில் விட்டதுனால இது நல்லாவே வெந்துட்டுருக்கோம். அதனால லைட்டாக மிக்ஸ் பண்ண சொல்லி நல்லா குழஞ்சிடும். பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை சேர்க்க விரும்பலைன்னா 1 கப் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்க்கும்போது அதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். நம்ம சர்க்கரை சேர்த்து அதை மிக்ஸ் பண்ண சொல்ல சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல பொங்கலோட கரெக்டான பதம் வந்துடும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்த உடனே நம்ம திராட்சை சேர்த்துடக்கூடாது. முந்திரி வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம முதல்ல திராட்சை சேர்த்துட்டோன்னா அது கரிஞ்சு போயிடும். அதனால முந்திரி சேர்த்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ முந்திரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த பொங்கலுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே நெய்யும் ஏலக்காய் தூள் மட்டும்தான். அதனால் நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும்போது பொங்கல் கட்டி ஆயிடுச்சுன்னா பால் கொஞ்சமாக சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது பொங்கல் கரெக்டான பதத்தில் வந்துடும். பாருங்கள், நம்மளுடைய பால் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மசால் வடை செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு 250 கிராம் இருக்கும். பருப்பை ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டியதில்லை, 2 மணி நேரம் போல் ஊற வச்சா போதும். இப்போ பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து நம்ம வடை செய்கிறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. பருப்பை ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் வடை நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்புலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பருப்பை எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பருப்பு சேர்க்கறதுனால வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். மசால் வடைக்கு ரொம்ப முக்கியமானது இந்த சோம்பு தான். சோம்பு சேர்க்கும்போது வடையோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடை பொரிக்கிறதுக்கு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுருக்க மாவை உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். நம்ம இந்த மாதிரி ஒரு 4லிருந்து 5 வடையை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க வடையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம்.
கேஸ் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மேலே மட்டும் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே மாவாக இருக்கும். லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். எண்ணெயும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் தான் நம்ம வடையை போடணும். இப்போ ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், வடைலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்மளுடைய மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் வரகரிசி சேர்த்துக்கலாம். இதோட அளவு 150 கிராம் இருக்கும். வரகரிசி கூடவே 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வரகரிசியில் நிறைய அழுக்கு இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரியே 4லேருந்து 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தண்ணி கிளியராக வர வரலும் நீங்கள் வாஷ் பண்ணணும். இப்போ இந்த வரகரிசி 1/2 அன் ஹவர் நல்லா ஊறி வரட்டும். இப்போ குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க வரகரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் வரகரிசிக்கு 2 கப் வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் பாகுபதெல்லாம் வர வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வெல்லத்தில் கல், மண், தூசிலாம் இருக்கும், அதனால் வடிகட்டிக்கலாம். இப்போ 4 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய வரகரிசி நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ வெள்ளை கரைசலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கேஷ்நட்டும் கிஸ்மிஸும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பொங்கல் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கேஷ்நட்டையும் கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 1/2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். பால் பாயசத்துக்கு வறுத்த சேமியா தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வறுக்காத சேமியா எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் வறுத்த சேமியா எடுத்திங்கன்னா ஒரு நிமிஷம் போல் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க, போதும். நீங்கள் வறுத்த சேமியாவை டைரெக்டாக அப்படியே கூட சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், சேமியாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 20 போல் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 10 பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முந்திரியும் பாதாமும் வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் திராட்சை முதலே சேர்த்துட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் இது பாதி அளவுக்கு வறுபட்டு வந்த உடனே நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாதாமும் முந்திரியும் இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததும் இப்போ இது கூடவே 10 போல் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
பாருங்க பாதாம் முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் நார்மல் மில்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ண சொல்ல டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரணும். அது வெறும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ பால் நல்லா கொதிச்சு பொங்கி வருது. பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது லோ ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சிடணும். இந்த மாதிரி 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வைக்கும்போது பால் சட்டைன்னு திக்காகி வந்துடும். பாருங்கள் இப்போ பால் கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். நம்ம சேமியா வறுத்து சூடாக இருக்கும் போதே பாலில் டைரெக்டாக சேர்த்துடக்கூடாது. சேமியா சூடாக இருக்கும் போது பாலில் சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் சேமியா நல்லா சூடு போனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நம்ம சேமியா சேர்த்த உடனே நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா சேமியா அடியில் போய் தங்கி அடி பிடிச்சிரும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்போ தான் சேமியா நல்லா வெந்து வரும். பாருங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது சேமியா 2ஆக உடையணும். சேமியா இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். ரொம்ப வெந்திருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இதில் 400 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் இருக்குது. இதில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக ரிச்சாக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இது ரொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரை கப் அளவுக்கு சுகர் 200 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கோம். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கலைன்னா 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க பாதாம் முந்திரி திராட்சை அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் பால் பாயசத்துக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல தான் தெரியும். நம்ம சேமியாலாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது நல்லா திக்காகி வரும். இப்போ நம்மளுடைய பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அரை கிளாஸ் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு அதிகமாக சேர்த்துட்டோன்னா பொங்கல் கொஞ்சம் நேரம் ஆகும்போது கட்டியாகி கல் மாதிரி இருக்கும். அதனால் அரை கிளாஸ் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2லேருந்து 3 முறை போல் நல்லா வாஷ் பண்ணணும். பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அரிசியும் பருப்பும் அரை மணி நேரம் போல் நல்லா ஊறி வரட்டும். நீங்கள் அரிசியும் பருப்பும் ஊற வைக்காமல் கூட செய்யலாம். ஆனால் நம்ம அரிசியும் பருப்பும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்க்கறதுனால சட்டுன்னு வெந்து வரும். இப்போ அரிசியும் பருப்பும் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பும் தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்தோம். அரை கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்தோம். மொத்தமாக 1.5 கிளாஸ் அளவுக்கு இருக்குது. அதுக்கு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். பொங்கலுக்கு தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியம். நீங்கள் அதிகமான தண்ணி வச்சுட்டாலும் பொங்கல் நல்லா இருக்காது. அதே சமயம் குறைவாகவும் வைக்கக்கூடாது. நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ மற்ற பொருளையும் அதே கிளாஸால் அளந்து எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இது சேர்க்கும் போது பொங்கலுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். மஞ்சத்தூள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரிசி பருப்பு கூட நெய்யும் பெருங்காயத்தூளும் சேர்த்து வேக வைக்கும் போது பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். 5 விசில் வரட்டும். பாருங்கள் இப்போ இது 5 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி கம்மியாக வச்சிட்டோன்னா நம்ம பாசி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு அடி பிடிச்சிரும். நம்ம அதிகமான தண்ணி வச்சோன்னா பொங்கல் வந்து ரொம்பவே தண்ணியாக இருக்கும். அதனால நம்ம சொன்ன அளவுகளில் தண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ பொங்கல் தாளிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் சேர்க்க விரும்பலைன்னா எண்ணெயில் மட்டுமே தாளிச்சிக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்து தாளிக்கும் போது பொங்கலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு எண்ணெயில் போட்ட உடனே வெடிக்கும். அதனால கேர்ஃபுல்லாக இருங்க.
ஒரு துண்டு இஞ்சியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 20 போல் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கறது உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். அதே சமயம் முந்திரியும் நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத அரிசி பருப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொங்கலுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கறதே இந்த தாளிப்பு தான். பொங்கலுக்கு நெய்யும் எண்ணெயும் இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் வேணான்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொங்கல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்மளுடைய வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 200 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது தண்ணி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம பருப்பு ஊற வைக்கும் போது மிக்ஸி ஜாரை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நீங்கள் ஜாரை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பருப்பு கூடவே 4 ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் பருப்பு சேர்த்து அரைக்கும் போது மிக்ஸி ஜார் ஹீட் ஆகிடும். அந்த மாதிரி ஹீட் ஆகிடுச்சுன்னா மாவோட கலரே லைட் எல்லோ கலரில் மாறிடும். அதே சமயம் வடை சாஃப்டாக இருக்காது, கல் போல் இருக்கும். அதனால் இந்த டிப்ஸ் ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாவு அரைக்கும் போது மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைக்க சொல்ல இதெல்லாம் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, இந்த மாதிரி தெளித்து விட்டாலே போதும். இப்போ இது மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வடை நிறைய எண்ணெய் குடிக்கும். அதே சமயம் ரொம்ப திக்காக இருந்தாலும் வடை ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க மாவு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பாருங்கள், மேலே மிதக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே உங்களுக்கு வெங்காயமும் தேவைன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கலை. நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 5 நிமிஷம் ஆச்சு மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கையை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மாவு எடுக்கணும். அப்போ தான் வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிட்டு கட்டை விரல் வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். ஆனால் பிகினர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி கையில் பண்ண வராது. அதுக்கு இந்த மாதிரி வாழை இலையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு உருட்டி வச்சுருக்க உருண்டையை சேர்த்து தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வடை தட்டிக்கலாம். இப்போ வடை பொரிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடான உடனே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ ஒரு வடையை தட்டி ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டோன்னா மேலே மட்டும் கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா வடையுமே ஒரே ஈக்குவலான கலரில் கிடைக்கும். நம்ம வடை போடும்போது மட்டும்தான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். நம்ம வடை போட்டு முடித்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் நிறைய எண்ணெய் குடிக்கும், அதனால ஹை ஃப்ளேமில் மாற்றிடணும். பாருங்கள், வடை ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ இது திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், வடை 2 சைடுமே நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.